வணக்கம் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9லேருந்து பிரஜின் அவர்கள் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக சாண்ட்ரா அவங்கள பற்றி அவர் மனம் திறந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய மகள்கள் ஏன் அம்மா வரலன்னு தான் கேட்டாங்க. அந்தளவுக்கு அம்மா மேலே அவங்களுக்கு அதிக பாசம் இருக்குது. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கும்போது ரொம்பவும் கம்ஃபர்ட் ஜோனில் சாண்ட்ரா அவங்க இருந்துட்டாங்க. இனி அதிலிருந்து அவங்க வெளியே வரணும். நான் தான் அவங்கள ரொம்பவும் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டேன். இனி அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி அவங்க நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க ரொம்பவும் நல்லா ஆடக்கூடிய ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக எப்போவுமே இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா அவங்க ஃபைனல் வரைக்கும் போவாங்கன்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் அவங்க வெற்றி பெறுவாங்களான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆட்டம் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அவங்களோட வெற்றியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அதை ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி பர்ஃபெக்ட்லேயே ரொம்ப சூப்பராக அவர் சொல்லியிருந்தார். நான் வெளியே இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்பவும் ஃபுல் சப்போர்ட்டிவோட டிவிலேருந்து அவங்கள நான் எப்பவும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரஜின் அவர்கள் ரொம்பவும் சப்போர்ட்டிவாகவும் தன்னோட பதிவை சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா அவங்க இனியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி அவங்க அடுத்த ஆட்டம் எப்படி ஆடணுன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஃபைனல் வரைக்கும் போனால் எல்லோருக்குமே சந்தோஷம்தான். சாண்ட்ரா அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தமிழ் சேனல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.